ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். சேலம் மாவட்டம் உளிபுரத்தில் இன்னைக்கு 14/2/2020 நடக்கவிருந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நடக்கலை. அதுக்கு பதிலாக தேதி மாற்றி 23/2/2024 அன்றைக்கு இங்கே வேடிக்கை நடக்குது. அப்புறம் பள்ளப்பட்டி ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர 19/2/2024 அன்னைக்கு தான் வந்துட்டு வேடிக்கை நடக்குது. இதில் இன்னொரு அறிவிப்பு சொல்லியிருந்தேன். காளைக்கும் பிடியக்காரருக்கும் வந்துட்டு 16/2/2024 அன்னைக்கு இங்கே வந்துட்டு மாட்டுக்காரங்களும் பிடியக்காரங்களும் 2 பேரும் வந்து டோக்கன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸில் அறிவிப்பு இருந்துச்சு. ஆனால் பிடியக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு 16/2/2024 அன்னைக்கு இங்கே வந்துட்டு டோக்கன் போடுறாங்க. மாட்டுக்கு வந்து அன்றைக்கி டோக்கன் போடல. காரணம் என்னென்னா, இப்போ டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் வர வச்சோம் அப்படின்னோம்னா ஏகப்பட்ட பேர் வந்து அந்த இடத்துல குமிஞ்சு அது டோக்கன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸும் வேறு ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஊருக்கு கெட்ட பேரும் ஆகிடும். அதனால் முறையாக பார்க்க வச்சு அந்தந்த ஊர்லேருந்து காளைகளை வர வச்சு கடைசி வரலையும் டோக்கன் படி வேடிக்கை நடத்த விழாக்குழு சிறப்பாக ஏற்பாடுகள் போயிட்டுருக்குது. அப்புறம் உளிபுரம் ஜல்லிக்கட்டை பற்றி இன்னொரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். வெறும் 500 டோக்கன் மட்டுமே தான் உளிபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குழு வெளியிட்டிருக்காங்க. வெறும் 500 டோக்கன்கிறதுனால முறையாக டோக்கன் படி எல்லா கலைகளையும் வரிசைப்படி உள்ளே அனுப்பி வேடிக்கையை சிறப்பாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி விழாக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. டோக்கன் இருந்தால் மட்டுமே தான் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியும். உளிபுரம் ஜல்லிக்கட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். வெளியிலே வந்துட்டு பிளாக் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்க. டோக்கன் இல்லாமல் போனால் உங்கள் காளைகள் அடைக்கவே முடியாது. நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றிட்டு போயிடாதீங்க. உங்கள் வேன் வாடகை, உங்களுடைய மொத்த செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தயவு செஞ்சு இந்த டோக்கன் இல்லாமல் யாரும் ஒளிபுரத்துக்கு மாடி ஏற்றிட்டு போயிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த அவசரமாக போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தள்ளுவாடி போட்டு விட்டு மாடை உள்ளே அடைக்கலான்ட்டு ஏற்றிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் காலை அங்கே புறவாடியில் போய் நிற்கும்போது டோக்கன் எண் வரிசைப்படி வரல அப்படின்னா புறவாடியில் இருக்கக்கூடிய விழா கமிட்டி நண்பர்கள் உங்கள் மாட்டோட மூக்கு கீரை அறுத்து விட்ருவாங்க. அப்புறம் நீங்கள் மறுபடியும் தொலைவி பிடிச்சி டோக்கன் படி அடைக்க வர்றதுக்குள்ளே வேடிக்கை முடிஞ்சு போயிடும். இதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் டோக்கன் படி வரல அப்படின்னா டோக்கன் கொண்டு வந்து காட்டுவீங்கல்ல, என்னோட நம்பர் 300 400 காட்டுவீங்கல்ல, கொடுங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி டோக்கன் கழிச்சு போட்டு உங்கள் மாடை அடைச்சாச்சு நீங்கள் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கணக்கரை அறுத்து விட்லாம் அப்படின்னு சொல்லி விழாக்குழு முடிவு பண்ணி ஓப்பன் அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க. மாட்டுக்காரங்க பொறுமை காத்து வேடிக்கை நடத்தலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணால் மட்டும் மாட்டை ஏற்றிட்டு வாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் நேற்றே ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன். உளிபுரம் அப்புறம் பள்ளப்பட்டி ஜல்லிக்கட்டை பற்றி 2 தகவலுமே சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்ததுனால இந்த பதிவை நான் இப்போ கொடுத்துருக்கிறேன். இந்த 2 ஊர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை வேடிக்கைகளும் சிறப்பாக நடக்க விழாக்குழுவுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். முறையாக டோக்கன் படி அடைச்சி எல்லா பேரும் வேடிக்கை நடத்தணும். அதுக்கு மாட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே.